அனைவருக்கும் வணக்கம். டிஎன் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் 2025-26க்கான ரவுண்டு 1 கவுன்சிலிங் ரிசல்ட்டு நமக்கு இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி ஃபஸ்ட்டு மார்க் 200, அதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அவர் எடுத்திருக்கிற பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக போகுது. நம்ம மார்க்கு அண்டு சீரியல் வைஸாக இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேர் இதில் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் இந்த வருஷம் 181.5 பிசி கேட்டகரி, அப்புறம் 182.5 எம்பிசி கேட்டகரி. இந்த வருஷத்துக்கான அந்த மார்க் வரைக்கும் தான் டிகிரி கோர்ஸ் கிடச்சிருக்கு. அதுவே 2024-25 ஆண்டுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது எம்பிசி கேட்டகரிக்கு 177-75 சம்திங் அது போல் வந்திருக்கு. அதே பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு 174 ஆர் 173 அப்படின்னு வந்திருக்கு. இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது டிப்ளமோ கோர்ஸுக்கும் அதே போல் அதிகமாக இருக்குமா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதில் நீங்கள் மார்க் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மார்க்கும் இதில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நீங்கள் பொறுமையாக நீங்கள் பாஸ் பண்ணி உங்கள் பேர் இதில் வந்திருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் வரலனாலும் பரவாயில்ல, நமக்கு ரவுண்டு 2 கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 194, 194லேயே ஒரே சேம் மார்க்லேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் பொறுமையாக உங்கள் பேர் இதில் வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் 182 மார்க்குக்கு மேலே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுடைய நேம் லிஸ்ட் இதில் வந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் பேர் இதில் வந்திருக்கோ நீங்கள் லாகின் ஐடி, யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் குறிப்பிட்டிருக்க மாதிரி டியூஷன் ஃபீஸு அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸு எல்லாமே நீங்கள் தயாராக எடுத்து வச்சுருக்கணும். 2 செட்டு ஜெராக்ஸு, மீதியெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கம்பல்சரியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே.
ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்துட்டு லாஸ்ட் மார்க் என்ன இருக்குது, எது வரைக்கும் கட் ஆஃப் இருக்குன்றதை பார்த்துப்போம். ஸோ இதுக்கான லிங்க் வேணால் நான் பிடிஎஃப்பில் வந்து இந்த கீழே யூடியூப் கீழே லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டாக எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கான மார்க் வந்து கீழே 182.5 அதோடு வந்து நின்றுருக்கு. ஸோ அதுக்கு கீழே போனீங்கன்னா அடுத்தது பிசி கேட்டகரிக்கு பார்ப்போம் நம்ம லாஸ்ட்டாக எது வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ அப்படியே கீழே போனீங்கன்னா இங்கே அரௌண்டு 181 கீழே அப்படியே போயிட்டு பார்ப்போம். 181.5 தான். இதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு. ஸோ அந்த எம்பிசி அண்ட் பிசி மார்க் கட் ஆஃப் கம்மியாக இருக்கே அவங்க அப்படின்னா அது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டு ரிசர்வேஷனில் கம்மியாக மார்க் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கம்மி மார்க்குன்றதுனால அந்த காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அதுவே வந்து எஸ்சிஏ 177 அண்டு எஸ்டி 177 இது வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இதுவே நம்ம 2024-25 ஆண்டு பார்க்கும்போது 199 மார்க்கில் இருந்து தான் வந்து தொடங்கியிருக்கு. 200க்கும் 199க்கும் அதிக டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு பார்க்கும்போது ஒரே மார்க்கில் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அப்போ ஒரு மார்க்கும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம லாஸ்ட் கட் ஆஃப் வந்து மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 175 வரைக்கும் கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் திருவண்ணாமலை காலேஜ் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு 175 அந்த மாதிரி. ஸோ அடுத்தது பிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்க்கும்போது கீழே 174 அரவுண்ட் 174 கிட்ட வந்து வந்திருக்கு. இது வந்து 2024-25 நம்ம போன வருஷத்தையும் இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது 2025-26 பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கான மார்க் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து இந்த வருஷம் அதிகமாகிருக்குன்னே சொல்லலாம். அதுவே எஸ்சிஏ எஸ்டிக்குலாம் வந்துட்டு 172 வரைக்கும் வந்து அந்த மார்க் வந்து வந்திருக்கு. ஸோ கீழே இருக்கிறது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்னது போல் தான் மார்க் கம்மியாக இருக்குது.